வணக்கம் நண்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெருநகரத்தோட இதய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் பல தசாப்தங்களா அப்படியே பாழடைஞ்சு கிடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிமாண்டே காலனி. இதை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வச்சு தமிழ்ல ஒரு திரைப்படமே கூட வந்திருக்கு. ஆனா இந்த இடத்தை சுத்தி சொல்லப்படுற கதைகள்ல எவ்வளவு உண்மை இருக்கு? ஏன் இந்த இடத்துக்குள்ள போனா மக்கள் பயந்து நடுங்குறாங்க? 400 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த ஒரு போர்ச்சுகீசிய வியாபாரியோட சாபம்தான் இதுக்கெல்லாம் காரணமா? இன்னைக்கு நாம இந்த டிமாண்டே காலனியோட உண்மையான வரலாற்றையும் அதை சுத்தி இருக்கிற மர்மங்களையும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல அக்குவேறு ஆணிவேரா பார்க்க போறோம். நீங்க ஒரு ஹிஸ்டரி லவர்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நாம வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலம். போர்ச்சுகல் நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் ஜான் டிமாண்டே. இவர் சாதாரண ஆள் இல்ல பாஸ். அப்போ மெட்ராஸ்ல இருந்த மிக முக்கியமான லீடிங் பிசினஸ்மேன். இவருக்கு சொந்தமா சென்னை முழுக்க ஏகப்பட்ட இடங்கள், சொத்துக்கள் இருந்தது. அதுல ஒண்ணுதான் இந்த ஆழ்வார்பேட்டை பகுதி. அங்கே அவர் தனக்காக ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவே சோகமானது. அவரோட மனைவிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒரே மகனும் ஜெர்மனிக்கு படிக்க போன இடத்துல ஒரு விசித்திரமான சூழ்நிலையில மரணம் அடைஞ்சிட்டாரு. சொத்துக்களை அனுபவிக்க வாரிசு இல்லாம குடும்பமும் சிதைஞ்சு போனதால ஜான் டிமாண்டே கடும் மன உளைச்சலுக்கு ஆளானாரு. 1921 அவர் இறக்கும்போது தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் மெட்ராஸ்ல இருக்கிற கத்தோலிக்க திருச்சபைக்கு கேத்தலிக் ஆர்ச் டயோசிஸ் எழுதி வச்சிட்டு போயிட்டாரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல 20க்கும் மேற்பட்ட சொகுசு வீடுகள், பங்களோஸ் கட்டப்பட்டு அங்கே மெட்ராஸ்ல இருந்த முக்கிய வைபிக்கள் மற்றும் அதிகாரிகள் வாடகைக்கு தங்கி வாழ்ந்து வந்தாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில, அதாவது 1980கள்ல இந்த காலனியில ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. அங்கே தங்கியிருந்த மக்கள் ஒவ்வொருத்தரா எந்த ஒரு காரணமும் இல்லாம வீடுகளை காலி பண்ணிட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. சில குடும்பங்கள்ல திடீர்னு மரணங்கள் நடந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்கே வேலை செஞ்ச செக்யூரிட்டி கார்டுகள் நைட்டு நேரத்துல ஏதோ விசித்திரமான உருவங்களை பார்த்ததா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஜான் டிமாண்டேவோட ஆன்மா தன் சொத்துக்களை யாரும் தொடக்கூடாதுன்னு அங்கே பங்களாவுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குன்னு ஒரு வதந்தி சென்னை முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அடுத்த சில வருடங்கள்ல அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே ஒரு காடு மாதிரி மாறி பகல்ல கூட மனுஷன் போக பயப்படுற ஒரு பேய் உலகமா மாறுச்சு. சரி, இப்போ நாம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கோணத்துல யோசிப்போம். நிஜமாவே அங்கே பேய் இருக்கா? ஏன் அந்த வீடுகள் பல வருடங்களா இடிக்கப்படாம அப்படியே விடப்பட்டது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன தெரியுமா? லீகல் டிஸ்பியூட், அதாவது சட்ட சிக்கல்கள். ஜான் டிமாண்டே தன் உயில்ல ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சிருந்தாரு. இந்த சொத்துக்களை விற்கவோ லீஸுக்கு விடவோ கூடாது. இதை ஏழைகளோட நலனுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. இதனால கத்தோலிக்க திருச்சபைக்கும் சில பிரைவேட் டெவலப்பர்களுக்கும் நடுவுல கோர்ட்ல பல வருடங்களா கேஸ் போயிட்டு இருந்தது. சட்டம் மற்றும் கோர்ட் ஆர்டர் காரணமா அந்த இடத்தை யாராலையும் இடிக்கவோ புதுப்பிக்கவோ முடியாம அப்படியே கைவிடப்பட்டது. பராமரிப்பு இல்லாததால மரங்கள் வளர்ந்து பாம்புகளும் வௌவால்களும் அங்கே குடியேறினதுனால மக்கள் அதை ஒரு ஹாண்டட் பிளேஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்டா கிடைச்ச தகவல் படி பல வருட சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த டிமாண்டே காலனியில இருக்கிற பழைய பாழடைந்த பங்களாக்கள் எல்லாமே இப்போ முழுமையா இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டு அந்த இடத்தை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சென்னை மாநகரத்தோட ஒரு பிரைம் லொகேஷனா இது மறுபடியும் மாறப்போகுது. சூப்பர் நேச்சுரல் கதைகளை விட ஒரு இடத்தோட உண்மையான வரலாறு எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிமாண்டே காலனி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.